الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. வார்த்தைகளில் மிகச்சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வேதமாகும். வழிகாட்டல்களிலே மிகச்சிறந்த வழிகாட்டல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாகும். காரியங்களிலே மிகவும் கெட்டது மார்க்கத்திலே புதுமையான காரியங்களை நுழைவிப்பதாகும். ஒவ்வொரு புதுமையான காரியமும் பித்அத்தாகும். ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்தில் தள்ளிச் செல்லும். இந்த வசியத்தை, உபதேசத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குத்பாவின் ஆரம்பத்திலே நினைவூட்டி இருக்கிறார்கள். அதை நானும் உங்களுக்கு நினைவூட்டிக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் தற்பொழுது இஸ்லாமிய மாதங்களிலே ரபியுல் அவ்வல் என்ற மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்திலேதான் எங்களுடைய வழிகாட்டி தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். அதே போன்று மரணித்தும் இருக்கிறார்கள். இந்த மாதம் வருகின்ற போது அவருடைய வாழ்க்கையை பற்றி முஸ்லிம் சமூகத்திலே அதிகம் ஞாபகப்படுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இதிலே அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசிக்க வேண்டும் என்று அவர்களை பற்றி பேசக்கூடிய ஒரு கூட்டம், இன்னும் சிலர் அந்த விடயத்திலே சரியான பொடுபோக்கான நிலையில் இருப்பதையும் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி பேசுவதும் இல்லை, அவர்கள் மீது உண்மையான அன்பு வைப்பதும் இல்லை, பொடுபோக்காக இருக்கிற ஒரு கூட்டத்தையும் பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையிலே அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லிம்களாகிய நாம் அனைவரும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைக்கு உண்மையாக நேசிக்க வேண்டும். அப்படி நேசிப்பது என்பது மார்க்கத்தில் வாஜிபான ஒரு விடயம் என்பதை உள்ளத்திலே பதிவு செய்கின்றனர். அதிலே நீங்கள் கவனீனமாக இருந்து விட வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது வாஜிப். அல்லாஹ்வுடைய தூதரை ஒருவர் நேசிப்பதுதான் அவருடைய ஈமான் பரிபூரணம் அடைவதற்கான முக்கியமான நிபந்தனை. அல்லாஹ்வுடைய தூதரை ஒருவர் நேசிக்காமல் அவர் ஈமானுடைய சுவையை நுகர முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரை ஒருவர் உண்மைக்கு உண்மையாக நேசிக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதரோடு சேர்ந்து சுவர்க்கத்தில் இருக்கிற பாக்கியம் அவருக்கு கிடைக்கிறது. இந்த விடயங்களை நாம் உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டும் சகோதரர்களே. ஒருவர் அல்லாஹுவை நேசிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும். அல்லாஹுவை நேசிப்பதும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதும் இரண்டும் இணைத்துத்தான் பெரும்பாலான இடங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே குறிப்பிடுகிறார்கள், 3 விடயங்களை சொல்கிறார்கள். இந்த 3 விடயங்களை யார் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர் ஈமானின் சுவையை அடைந்து விட்டார். ஈமானுக்கு ஒரு டேஸ்ட், ஒரு சுவை இருக்கிறது. அதிலே ஒரு விடயத்தை சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஏனைய அனைத்தையும் விட இவருக்கு மிக நேசத்துக்குரியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹுவை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும். ஒருவர் நான் அல்லாஹுவை மட்டும்தான்
நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரை அவர் நேசிக்கவில்லை என்றால் அவர் உண்மையில் அல்லாஹ்வை நேசிக்கவில்லை. அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும். இந்த உலகத்திலே உள்ள அனைத்தையும் விட, அனைவரையும் விட, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன் என்று சொன்னார்கள். உங்களில் ஒருவரும் ஈமான் கொண்டவர்களாகிவிட முடியாது. அப்படி என்றால் உலமாக்கள் சொல்லுவார்கள், உங்களுடைய ஈமான் என்பது பரிபூரணமான நிலையை அடைய முடியாது. அப்படி அடைய வேண்டும் என்றால் அதற்கான ஷரஃபுன், நிபந்தனை என்ன தெரியுமா? ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதி, தன்னுடைய பெற்றோரை விட, தன்னுடைய பிள்ளைகளை விட, ஏனைய மனிதர்களை விட நான் அவருக்கு மிக விருப்பத்துக்குரிய ஒருவராக மாறும் வரைக்கும் உங்களுடைய ஒருவருடைய ஈமானும் பரிபூரணமான நிலையை அடைய முடியாது. ஈமான் பூரணத்துவம் பெற வேண்டும் என்றால் அதற்கான முக்கியமான நிபந்தனை இதுதான். எங்களில் சிலர் பெற்றோரை அதிகம் நேசிக்கிறோம், பிள்ளைகளை அதிகம் நேசிக்கிறோம். உலகத்தில் உள்ள சில பெரியார்களை, தலைவர்களை நாம் நேசிக்கிறோம். இவர்களை நேசிக்க கூடாது என்று மார்க்கம் சொல்லவில்லை, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் மீது நீங்கள் கொண்டிருக்கிற நேசம் என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்தை விட குறைவாகத்தான் இருக்கிறது. இவர்கள் அனைவரையும் விட நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரைத்தான் அதிகம் நேசிக்க வேண்டும். அப்படி நீங்கள் நேசிக்கவில்லை என்றால் நீங்கள் பரிபூரணமான ஈமானை அடையவில்லை, ஈமானின் சுவையை நீங்கள் அடையவில்லை. இந்த ஒரு செய்தி நம்முடைய உள்ளங்களில் கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு செய்தி சகோதரர்களே. அது மட்டுமல்ல, மூமின்களை பொறுத்தவரையிலே அல்லாஹ்வுடைய தூதரை தங்களுடைய உயிர்களை விட மேலாக நேசிக்க வேண்டும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பெற்றோர், பிள்ளைகள், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்தையும் விட அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய உயிர்களை விட அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், அல்லாஹ் சொல்றான். இந்த நபி மூமின்களுக்கு அவர்களுடைய உயிர்களை விட மேலானது, உயிர்களை விட மேலானதாக நம்முடைய அல்லாஹ்வுடைய தூதரை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உண்மையிலேயே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய உயிர் என்பது மிக பெருமதியானது. அந்த உயிரை விட அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும். இது உண்மை. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு சந்தர்ப்பத்திலே உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் பக்கத்திலே இருக்கிறார்கள், நெருக்கமாக இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு நெருக்கம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் உமருடைய கையை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள், அப்படி நெருக்கம். அப்ப இந்த கட்டத்திலே உமர் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்லுகிறார்கள், லஅன்த அஹப்பு இலைய மின் குல்லி ஷைஇன் இல்லா மின் நஃப்ஸி என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய உயிருக்கு அடுத்ததாக, அவர் சொல்றார், ஆரம்பத்தில் சொன்னார் எப்படி, என்னுடைய உயிருக்கு அடுத்ததாக இந்த உலகத்திலே உள்ள அனைத்தையும் விட நீங்கள் தான் எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவர் சொன்னார். நான் என்னுடைய உயிரை நான் முதலாவது விரும்புகிறேன், அதுக்கு அடுத்தபடியா உங்களை தான். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா யா உமர் சொன்னார்கள், உமரே, உங்கள் ஈமான் பரிபூரணம் அடையவில்லை என்று சொன்னார்கள். எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா அகூன அஹப்ப இலைக மின் நஃப்ஸி. உமரே, உங்களுடைய உயிரை விட நான் உங்களுக்கு நேசத்துக்குரிய ஒருவராக மாறாத வரையிலே உங்கள் ஈமான் என்பது பரிபூரணம் அடையாது.
உடனே உமர் திரும்ப சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய உயிரை விட உங்களை நான் நேசிக்கிறேன் சொன்னார். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் உமரை பார்த்து சொல்கிறார்கள், அல் ஆன யா உமர் என்று சொன்னார்கள். உமரே, இப்போதுதான் உங்களுடைய ஈமான் பரிபூரணமான நிலையை அடைந்து விட்டது. உமரே, இப்போதுதான் நீங்கள் வாஜிபான ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டீர்கள். எனவே நானும் நீங்களும் எப்படி சொல்ல வேண்டும்? நான் என் உயிரை விட என்னுடைய தூதரை நேசிக்கிறேன், என் உயிரை விட நேசிக்கிறேன். அது உணர்வு பூர்வமாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். அதை உமர் அந்த இடத்திலே வெளிப்படுத்தி காட்டினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் அல்லாஹ்வுடைய தூதரை அவர்கள் தங்களுடைய உயிர்களை விட மேலாக நேசித்தவர்கள் தான். அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி நேசித்தார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கிற போது எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அளவுக்கு அவர்கள் நேசித்தார்கள், உயிர்களை விட மேலாக நேசித்தார்கள். தங்கள் உயிர்களை கொடுத்து தியாகம் செய்து அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்தார்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே ஹிஜ்ரி 3வது வருடம் நடைபெற்ற உஹத் என்ற ஒரு யுத்தம், கஸ்வத் உஹத். ஆரம்பத்தில் முஸ்லிம்கள் வெற்றி அடைகிறார்கள். 2வது கட்டத்திலே முஸ்லிம்கள் தோல்வி அடைகிறார்கள். பெரும்பாலான முதன்மையான பெரும் சஹாபாக்கள் எல்லாம் அந்த யுத்தத்தின் முதன்மையான அணியிலே நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள், வெறும் 9 சஹாபாக்களும். உடனே அல்லாஹ்வுடைய தூதர், மக்களே என்னை நோக்கி வாருங்கள் என்று சத்தமிட்டு அழைக்கிறார்கள். எதிரிகளுக்கு விளங்கிவிட்டது, முஹம்மத் தனிமைப்பட்டு விட்டார், அவரை கொல்ல வேண்டும். இப்போது எதிரிகள் அனைவரும் அல்லாஹ்வுடைய தூதரை டார்கெட் பண்ணுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி அம்பறுகிறார்கள். 9 நபி தோழர்கள் அப்போது அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தார்கள். அதில் 7 பேர் அன்சாரிகள், மதீனா சஹாபாக்கள். 2 பேர் முஹாஜிர்கள், தல்ஹா இப்னு உபைதில்லா, சஅத் இப்னு அபி வக்காஸ். இந்த 2 நபி தோழர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அம்பை அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி எறிந்த போது அன்சாரின் நபி தோழர்களில் ஒருவர் பின் ஒருவராக அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி வந்த அம்புகளை தங்களுடைய மேனிகளில் தாங்கிக் கொண்டு உயிரை தியாகம் செய்கிறார்கள். உயிரை விட மேலாக மதித்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி வந்த அம்புகளை தங்களுடைய மேனிகளில் அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள், உயிரை மாய்க்கிறார்கள். ஒருவர் பின் ஒருவராக 7 மதீனத்து சஹாபாக்கள் உயிரை கொடுக்கிறார்கள். தல்ஹா இப்னு உபைதில்லா தன்னம் தனியாக நின்று அல்லாஹ்வுடைய தூதரை காப்பாற்றுவதற்காக வலதும் இடதும் முன்னாலும் பின்னாலும் போராடுகிறார்கள். ஒரு கட்டத்திலே அவருடைய விரல் வெட்டப்பட்டு விரல் விழுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்திலே நடமாடக்கூடிய ஒரு உயிர் தியாகியை பார்க்க வேண்டுமா, இந்த தல்ஹாவை பாருங்கள் என்றார்கள். முக்கியமான சஹாபாக்கள் அபூபக்கர், உமர் போன்ற சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை வந்தடைகிற போது தல்ஹா போராடி இயலாமல் மயங்கி விழுகிறார்கள். அந்த அளவுக்கு அருமை சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை உயிர்களை விட மேலாக நேசித்தவர்கள். புரிந்து கொள்ளுங்கள், நாங்கள் எங்கே நேசிக்கிறோம், நாங்கள் எப்படி நேசிக்கிறோம்? ஹுபைப் இப்னு அதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரஜீ என்ற இடத்திலே வைத்து கைதியாக பிடிக்கப்பட்டார்கள். 10 பேர் பிடிக்கப்பட்டார்கள், சிலர் கொல்லப்பட்டார்கள். இவரை ஒரு கோத்திரம் விலை கொடுத்து வாங்கி மக்களுக்கு முன்னாலே இவரை இப்ப மரண தண்டனை நிறைவேற்ற போகிறார்கள். அந்த கட்டத்திலே முஷ்ரிக்குகள் இந்த ஹுபைப் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார்கள், நீ இப்போது கழுமரத்தில் தொங்க விடப்பட போகிறாய், மரண தண்டனை கிடைக்க போகிறது. இந்த கட்டத்திலே இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இருப்பதை நீ விரும்புவாயா? ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உன்னை நாங்கள் விடுதலை செய்கிறோம். ஒரு வார்த்தை தான். இந்த இடத்தில் இந்த நிலையில்
அல்லாஹ்வுடைய தூதர் இருப்பதை நான் விரும்புவேன் என்று சொன்னால் உங்களுக்கு விடுதலை. சுப்ஹானல்லாஹ். ஹுதைப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலில் ஒரு முள் குத்துவதை கூட நாங்கள் விரும்ப மாட்டோம். மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. அப்படி நேசித்தவர்கள் சஹாபாக்கள், உயிர்களை விட மேலாக. உஹது யுத்தத்திலே ஒரு செய்தி பரவுகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் கொல்லப்பட்டு விட்டார் என்று சொல்லி. அப்போது பனு தீனார் என்ற ஒரு கோத்திரத்தை சேர்ந்த பெண்மணி அந்த களத்துக்குள் அல்லாஹ்வுடைய தூதரை தேடி ஓடுகிறார். அப்போது சொல்லப்பட்டது, உங்கள் கணவன் கொல்லப்பட்டு விட்டார், உங்கள் சகோதரன் கொல்லப்பட்டு விட்டார், உங்கள் மகன் கொல்லப்பட்டு விட்டார். எதையும் காதுக்குள் எடுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருக்கிறார்? அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரை கண்டதற்கு பிறகுதான் நிம்மதி அடைந்தார். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை கண்டதற்கு பிறகு எனக்கு ஏற்பட்ட அனைத்து சோதனைகளும் சிம்பிளாகிவிட்டது என்று சொன்னார். பெண்கள் அப்படி அல்லாஹ்வுடைய தூதரை உயிர்களை விட மேலாக மதித்தார்கள். இதை நாங்கள் உள்ளத்திலே பதிய வேண்டும். எனவே ஒரு முஸ்லிமை பொறுத்த வரையிலே அல்லாஹ்வுடைய தூதரை தன்னுடைய உயிரை விட மேலாக மதிக்க வேண்டும், விரும்ப வேண்டும். சகோதரர்களே, அப்படி ஒருவர் உண்மைக்கு உண்மையாக அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தால் அவர் மறுமை நாளையிலே சுவர்க்கத்திலே அல்லாஹ்வுடைய தூதரோடு சுவர்க்கத்தில் இருக்கிற பாக்கியத்தை பெற்றுக் கொள்வார். அந்த பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் தேவை. ஒரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களோடு உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு மனிதர் வருகிறார், வந்து கேட்டார், மத சாஅத்து என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலக அழிவு மறுமை நாள் எப்போது வரும் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர் கேட்ட கேள்விக்கு விடை சொல்லல. திரும்ப கேட்டார்கள், மா அகத்த லஹாண்டு கேட்டார்கள். அந்த மறுமை நாளுக்காக நீ எதை தயார்படுத்தி வைத்திருக்கிறாய்? அவர் கேட்ட கேள்வி மறுமை எப்போது வரும் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட கேள்வி என்ன? அந்த மறுமைக்காக நீ எதை தயார்படுத்தி வைத்திருக்கிறாய்? அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஃபர்லான தொழுகைகளை தொழுகிறேன், ஃபர்லான நோன்புகளை பிடிக்கிறேன், ஃபர்லான ஸகாத்தை கொடுக்கிறேன், உஃபரியான வணக்கங்களை பெரிதாக செய்யவில்லை, முடியுமான வரைக்கும் செய்கிறேன். என்றாலும் அவர் சொன்னார், நான் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிக்கிறேன் என்று சொன்னார். இதை கேட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு சொன்ன ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா? அந்த மஅமன் அஹ்பப்தன் சொன்னார்கள், நீ யாரை நேசித்தாயோ அவரோடு இருப்பாய். இப்போது இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை சொன்னதற்கு பிறகு நாங்கள் அடைந்த சந்தோஷம் கடுமையான சந்தோஷம் தான். ஏனென்றால் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம், அபூபக்கரை நேசிக்கிறோம், உமரை நேசிக்கிறோம். மறுமை நாளில் சுவர்க்கத்திலே நாம் அவர்களோடு இருப்போம். அவர்கள் அளவுக்கு நாங்கள் அமல்கள் செய்யவில்லை என்றாலும் சுவர்க்கத்தில் நாங்கள் அவர்களோடு இருப்போம். அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு சந்தோஷம் எங்களுடைய வாழ்க்கையிலே மிக பெரும் ஒரு சந்தோஷமாக இருந்தது என்பதை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எல்லோரும் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டிய ஒரு விடயம், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது என்பது வாஜிப். அல்லாஹ்வுடைய தூதரை ஒருவர் நேசிக்கவில்லை என்றால் அவருடைய ஈமான் பரிபூரணம் அடையாது. அல்லாஹ்வுடைய தூதரை ஒருவர் உண்மைக்கு உண்மையாக நேசித்தால் அவர் மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய தூதரோடு சுவர்க்கத்தில் இருக்கின்ற பாக்கியத்தை பெறுகிறார். இந்த பாக்கியம் எனக்கும் கிடைக்க வேண்டும், உங்களுக்கும் கிடைக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد.
اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும், அது வாஜிப். எப்படி நேசிப்பது? அந்த நேசத்தை நாம் எப்படி வெளிப்படுத்துவது? நான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்திருக்கிறேன் என்று சொன்னால் என்னில் என்ன அடையாளங்கள் இருக்க வேண்டும்? இதை ஒரு முஸ்லிம் கட்டாயம் விளங்கிக் கொள்ள. ஒருவர் நான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார், ஆனால் ஹராத்தை செய்கிறார். எப்படி அவர் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்திருக்க முடியும் சகோதரர்களே? உதாரணத்துக்கு சொல்ல போனா, தாடி வலிப்பது ஹராம், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தாடி வைப்பது வாஜிப், அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா வழிமுறை. இப்ப நான் ஒரு முஸ்லிம், நான் யாருடைய ஸ்டைலை பின்பற்றணும்? அல்லாஹ்வுடைய தூதருடைய ஸ்டைல். அவங்களுடைய ஸ்டைல் என்ன? தாடி வளர்ப்பது. இப்ப நான் சொல்றேன் அல்லாஹ்வுடைய தூதரை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நான் தாடி வளர்க்காமல் தாடியை வலித்திருக்கிறேன் என்று சொன்னால் இந்த மஹப்பத், இந்த அன்பு உண்மைக்கு உண்மையானதா? அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறேன், என்னுடைய வியாபாரத்தில் நான் மோசடி செய்கிறேன், வட்டியோடு தொடர்புடையவனாக இருக்கிறேன், ஹராத்தை சாப்பிடுகிறேன், ஹராமான காரியங்களில் ஈடுபடுகிறேன், நான் உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்திருக்கிறேன்? அன்புக்குரிய சகோதரர்களே, வெறுமனே அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன் என்று ஒருவர் சொல்லிக்கொண்டு சில பாடல்களை பாடிவிட்டால் அது உண்மையான நேசத்தின் வெளிப்பாடு கிடையாது. அப்படி சஹாபாக்கள் இருக்கவில்லை, எங்களை விட நேசித்தவர்கள். எனவே நான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தால், அவர் என்னுடைய நேசத்துக்குரிய தலைவராக இருந்தால், முதலாவது அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி நான் படித்திருப்பேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாறு இந்த சபையில இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியும்? இன்றைக்கு உலகத்திலே ஒரு தலைவரை பிடித்து விட்டால், ஒரு அரசியல் தலைவர் என்றால் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி படிக்கிறோம். ஒரு நடிகரை பிடித்து விட்டால் அந்த வாழ்க்கை வரலாற்றை பற்றி படிக்கிறோம், அக்குவோர் ஆணிவோரா படிக்கிறோம், எல்லாம் சொல்றோம். ஒரு விளையாட்டு வீரர், எல்லாம் அவரை பற்றி சொல்றோம். நம்முடைய நேசத்துக்குரிய அல்லாஹ்வுடைய தூதர், அவரை பற்றி எனக்கு தெரியாது. என்ன நேசம்? அன்புக்குரிய சகோதரர்களே, அர்-ரஹீக் அல்-மக்தூம் என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று புத்தகம் இருக்கிறது. தமிழிலே அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகத்தை உங்களுடைய வீடுகளிலே வைத்து வாசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அறியுங்கள். நான் நேசிக்கிற ஒருவரை பற்றி எனக்கு தெரிய வேண்டும். அவர்கள் இந்த மார்க்கத்துக்கு செய்த அர்ப்பணிப்புகளை பற்றி அறியுங்கள். இந்த உம்மத்தை இருளிலே இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்கு அவர் செய்த தியாகங்களை படியுங்கள். அது உண்மையான அன்பாக இருக்கும். இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஷமாயிலு திர்மிதி என்ற ஒரு தொகுப்பை செய்திருக்கிறார்கள். ஹதீஸிலிருந்து எடுக்கப்பட்ட தொகுப்பு. அது தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதை எடுத்து வாசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருந்தார்கள், அதில் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு விடயம் எந்த அளவுக்கு என்றால் அவர்களுடைய முடியை பற்றி கூட அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. தெரிய வேண்டும், படிக்க வேண்டும். இது ஒரு விடயம். இரண்டாவது விடயம், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த அனைத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நேசத்தின் வெளிப்பாடு. இதிலே என்னுடைய பகுத்தறிவுக்கு ஒத்து வந்தால் தான் ஏற்றுக்கொள்வேன், நடைமுறைக்கு சாத்தியம் என்றால் தான் ஏற்றுக்கொள்வேன் என்பதெல்லாம் வழிகேடான கொள்கை, முஅத்தஸிலாக்களுடைய வழிகேடான கொள்கை. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விடயத்தை சொன்னால் அது சஹீஹாக ஆதாரபூர்வமாக இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பகுத்தறிவுக்கு ஒத்து வந்தால் தான் ஏற்றுக்கொள்வோம் என்றால் வழிகட்டு விடுவோம். அப்படி நம்முடைய தாவா களத்திலே பலரை நாங்கள் பார்க்கிறோம். இது வழிகேடு. அதே போன்று அன்புக்குரியவர்களே, மூன்றாவது, அல்லாஹ்வுடைய தூதரை நம்முடைய வாழ்க்கையின் எல்லா விடயங்களிலும் முன்மாதிரியாக எடுத்து பின்பற்ற வேண்டும்.
அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். நாங்கள் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா விடயங்களிலும், அது வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகளாக இருக்கலாம், அன்றாட நடவடிக்கைகளாக இருக்கலாம், அஹ்லாக்கோடு சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கலாம், இவைகள் அனைத்திலும் நாம் அல்லாஹ்வுடைய தூதரைத்தான் பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றாத ஒரு நிலையில் நான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன் என்று சொல்லி எவ்வளவு சொன்னாலும் அது உண்மையான நேசமே கிடையாது சகோதரர்களே. லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனத்துன் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர் வ ذكرல்லாஹ கதீரா. அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஆதரவு வைக்கக்கூடிய ஒருவருக்கு மறுமை நாளிலே நான் அல்லாஹுவை சந்திப்பேன், அவன் என்னை விசாரிப்பான், எனக்கு கூலி வழங்குவான் என்ற ஆதரவு, எதிர்பார்ப்பு, நம்பிக்கை யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அதே போன்று வதக்கருல்லாஹ கதீரா, அல்லாஹுவை அதிகம் திக்ர் செய்யக்கூடிய மக்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரிலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது. திக்ருல்லாஹ் என்ற ஒரு ஆன்மீக வணக்கம் சகோதரர்களே ஒருவருடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு அழகிய முன்மாதிரியாக எடுத்துக் கொள்வார். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறார். எல்லா விடயங்களிலும் வணக்க விடயங்களை எடுத்துக்கொண்டால் அன்புக்குரியவர்களே, தொழுகை ஒரு முதன்மையான ஒரு வணக்கம். ஒருவர் தொழுகையில் பொடுபோக்கி செய்கிறார், ஐவேளையும் தொழுவதில்லை, விட்டு விட்டு தொழுகிறார், அறவே தொழாமல் இருக்கிறார், இவர் உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தவராக கருதப்பட மாட்டார். அடிப்படை வணக்கம். வணக்கங்களை செய்கிற போது பிதாத் கலக்கக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் எப்படி வழிகாட்டினேனோ அப்படி செய்ய வேண்டும். நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். தொழுகையா இருக்கலாம், நோன்பா இருக்கலாம், ஜகாத்தா இருக்கலாம், ஹஜ்ஜா இருக்கலாம், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி அந்த வணக்கங்களை செய்ய வேண்டும். இதிலே பித்அத் கலந்து விடக்கூடாது, அது வழிகேடு. அதுபோன்று நம்முடைய கொடுக்கல் வாங்கல் பகுதிகளிலும் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பொருளாதாரங்களில் ஹராம் கலந்து விடக்கூடாது. வட்டி, பதுக்கல், லஞ்சம், கலப்படம், அளவை நிறுவைகளில் மோசடி, இப்படியான ஹராமான முறைகளில் ஒரு முஸ்லிம் பொருளிட்ட மாட்டார். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக சொன்னார்கள். ஒரு நாள் சந்தை விவரங்களை பற்றி அறிந்து கொள்ள அல்லாஹ்வுடைய தூதர் சந்தைக்கு போகிறார்கள். ஒருவருடைய கடையிலே ஒரு மூடை கோதுமை வைக்கப்பட்டிருக்கிறது, மேல் பகுதி காய்ந்திருக்கிறது. கையை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள், கீழே போக போக அது ஈரமாக இருந்தது. மேலே காய்ந்ததை வைத்து கீழே ஈரத்தை மறைத்து வைத்திருக்கிறார். இது என்ன என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, இரவு பெய்த மழையால் நனைந்து விட்டது. நனைந்திருந்தால் அது நனைந்து விட்டது என்பதை காட்டி விற்பனை செய்யுங்கள், ஏன் மறைக்கிறீர்கள் என்று சொல்லிட்டு சொன்னாங்க, மன் ரஷனா ஃபலைஸ மின்னா, எவன் மோசடி செய்கிறானோ அவன் எங்களை சேர்ந்தவன் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம் என்று சொல்லுகிற ஒரு வியாபாரி மோசடி செய்ய முடியாது. ஒரு முஸ்லிம் அவனுடைய பொருளாதார வாழ்க்கையிலே ஹராத்தை கலக்க முடியாது. அதிலே பேணுதலாக இருக்க வேண்டும். அது நேசத்தின் வெளிப்பாடு. அஹ்லாக், பண்பாடுகள். ஒருவர் தொழுவார், நோன்பு பிடிப்பார், குர்ஆன் ஓதுவார், ஆனா பண்பாடு இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? இன்னமா புஇத்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நற்பண்புகளை பூர்த்திப்படுத்துவதற்காகத்தான் நான் நபியாக அனுப்பப்பட்டேன். நான் நபியாக அனுப்பப்பட்ட நோக்கங்களில் ஒன்று
நற்பண்புகளை பூர்த்திப்படுத்த வேண்டும். தொழுகிறார், நற்பண்பில்லை. நோன்பு பிடிக்கிறார், நல்ல பண்பில்லை. இது என்ன நேசம் சகோதரர்களே? கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிமல் பிஷ்ர். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? எந்த நேரம் பார்த்தாலும் முகம் மலர்ச்சியோடு புன்னகையோடு இருப்பார்கள். அடுத்தவர்களை புன்னகையோடு சலாம் சொல்லி வரவேற்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்பொழுதும் சஹலல் குல்க், நல்ல பண்போடு இருப்பார்கள். லைனல் ஜானிப், சாஃப்டாக, தவாலு, பணிவோடு இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் லைஸ பிஃபல்லின் வலா கலீல், அவர்கள் கடும் வார்த்தைகள் மொழியக்கூடியவர் அல்ல, கடும் போக்காளர் அல்ல, கடுமையான உள்ளம் கொண்டவர் அல்ல. வலா ஐயாப், அடுத்தவர்களுடைய விடயத்திலே அதிகம் குறை தேடி தெரிய மாட்டார்கள். வலா சஹாப், சத்தமிட்டு கூச்சலிட்டு பேச மாட்டார்கள் மக்களுக்கு மத்தியிலே. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் வலா ஃபஹாஷ், மோசமான வார்த்தைகள், மோசமான செயல்களில் ஈடுபட மாட்டார்கள். சிலர் இருக்கிறார்கள், தொழுவார்கள், வாயை திறந்த கதைக்கிற வார்த்தை எல்லாம் மோசமான வார்த்தை. எப்படி அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தவர்களாகிவிட முடியும் சகோதரர்களே? பண்பாடுகள் என்ற ஒரு பகுதி முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவேதான் சுருக்கமாக சொன்னால், ஒரு முஸ்லிமை பொறுத்த வரையிலே அவனுடைய வாழ்க்கையில் அவன் எல்லா விடயங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு குதுவத்தாக, ஒரு முன்மாதிரியாக ஏற்று வாழுகிற போதுதான் அவன் உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறான். இறுதியாக சொல்கிறேன், உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்தின் மீது எந்த அளவு கவலையோடு வாழ்ந்திருக்கிறார், இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு கவலையோடு வாழ்ந்திருக்கிறார். அந்த கவலையை பார்க்கிற போது இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர நமக்கு வழிகாட்டி இருக்கவே முடியாது. ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனிலே இருந்து ஒரு வசனத்தை ஓதுகிறார்கள். அந்த வசனத்திலே வருகிறது, இன் துஅதிப் ஃபஇன்னஹும் இபாதுக். ஈசா நபி அல்லாஹ்விடத்திலே சொன்னது, யா அல்லாஹ், அவர்களை நீ தண்டித்தால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள் தான், அந்த உரிமை உனக்கு இருக்கிறது. அதே நேரத்திலே வஇன் தக்ஃபிர் லஹும், அவர்களை நீ மன்னித்தால் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், நிச்சயமாக நீ யாவோரையும் மிகைத்தவன், அறிவுள்ளவன் என்ற வசனத்தை ஓதிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹும்ம உம்மதி உம்மதி என்று அழுகிறார்கள். யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்துக்கு பிழை பொறுத்து விடு, என்னுடைய உம்மத்துக்கு அருள் செய்து விடு. அல்லாஹ்வுடைய தூதருடைய அழுகையை பார்த்த அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும் என்றாலும் அல்லாஹ்வுடைய தூதரை கண்ணியப்படுத்துறதுக்காக வேண்டி ஜிப்ரீலை அனுப்புகிறார். போய் கேளுங்கள், ஏன் முஹம்மது இப்படி அழுகிறார்? ஜிப்ரீல் வந்து கேட்டார். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உம்மத்தி உம்மத்தி என்றுதான் சொன்னார்கள். என்னுடைய உம்மத்துக்கு யா அல்லாஹ் பிழை பொறுத்து விடு, என்னுடைய உம்மத்துடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு அருள் செய்து விடு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே போய் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு தெரியும் என்றாலும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். திரும்ப அல்லாஹ் ஜிப்ரீலை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அனுப்பி சொல்ல சொன்னான், நீங்கள் சொல்லுங்கள், நிச்சயமாக உங்களுடைய உம்மத்துடைய விடயத்தில் உங்களை நாங்கள் திருப்திப்படுத்துவோம், உங்களுடைய உம்மத்துடைய விடயத்தில் உங்களை நாங்கள் திருப்திப்படுத்துவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இது நமக்கான ஒரு நல்ல செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களில் 1000 பேர் வாழ்ந்தால் 999 பேர் நரகவாசிகள், ஒரு ஆள் தான் சொர்க்கம். சஹாபாக்கள் கவலைப்பட்டார்கள். திரும்ப சொன்னாங்க, என்னுடைய உம்மத்திலே இருந்துதான் அதிகமானவர்கள் சுவர்க்கம் நுழைவார்கள். அதுதான் அல்லாஹ் சொன்ன அந்த பிஷாரத், நன்மாராய செய்தி. எனவே இப்படி நமக்காக கவலைப்பட்டு நமக்காக துஆ செய்து மறுமையிலே நமக்காக ஷஃபாத் செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதரை நாம் வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ளாமல் வேறு யாரையும் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது சகோதரர்களே. அப்படி எடுத்துக்கொண்டால் நாம் உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தவர்கள் அல்ல, அந்த வாஜிபான விடயத்தை நாம் தவற விடுகிறோம். எனவே உண்மைக்கு உண்மையாக நாம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்போம், அவருடைய வாழ்க்கை வழிகாட்டல்களை எல்லா துறைகளிலும் பின்பற்றுவோம், அவருடைய முன்மாதிரிகள் எடுத்துக்கொள்வோம், பண்பாடுகளை எடுத்துக்கொள்வோம். உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்து உண்மையாக நேசம் வைத்து மறுமை நாளில் இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய தூதரோடு முராஃபகத்
சுவர்க்கத்திலே அல்லாஹ்வுடைய தூதரோடு பக்கத்திலே இருக்கிற பாக்கியத்தை பெற்றுக் கொள்வோம். அதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.